இந்த தொகுதி இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும். போலூர்ல தொழிற்பேட்டை நாங்க கொண்டு வருவோம் சொன்னீங்க, கொண்டு வந்தீங்களா? இல்ல. அப்ப எதுக்கியா உனக்கு அமைச்சர் பதவி? எதுக்கியா உனக்கு 8 தொகுதி? இந்த இவ்வளவு பெரிய மாவட்டம் இதை பிரிக்க கூடாதுன்னு ஒரு பக்கம். ஆனா இந்த மாவட்டத்துக்கு நீ எதுவும் பண்ண மாட்டேன். கொள்ளடிச்ச பணத்தை தேர்தல் நேரத்தில் வந்து கொடுப்ப. இதை விட ஒரு கேடு கட்ட மானங்கட்ட பொறுப்பு வேற ஏதாவது இருக்குமா? அதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால், இந்த கேடுகட்ட ஆட்சியிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால், இந்த ஊழல் பெருச்சாலியிடம் விடுதலை வேண்டும் என்றால், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய CR பாஸ்கரன் அவர்களை அவரை நீங்கள் வெற்றி பெற பணியோடு பாசத்தோடு உரிமையாக கேட்டுக்கொள்கின்றனர். இது நமக்கு மிக முக்கியமான தேர்தல். ஆனா அது மட்டும் நான் சொல்லல, இன்னொன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள இந்த சில குழப்பங்கள்லாம், இதற்கெல்லாம் காரணம் இந்த மானங்கட்ட திமுக தான் காரணம், கேடுகட்ட திமுக தான் காரணம். அதை நீங்க அவங்க மனசுல வச்சுக்கணும். நீங்க அதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னால வெளிப்படையா நிறைய சொல்ல முடியல. ஆனால் இந்த கேடுகட்ட திமுக தான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். அதை ஒவ்வொருவரும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொருவரும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அதனால்தான் நான் சொல்றேன், இவர்கள் எல்லாம் வரக்கூடாது. இதெல்லாமே இன்னொன்னு, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு திமுகவுக்கு வாக்களிச்சாங்க. ஆனால் திமுக 5 ஆண்டுகள் அரசு ஊழியர்களுக்கு எதுவுமே செய்யல. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அரசு ஊழியர்கள் சங்கம், ஆசிரியர்கள் சங்கம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தொடர் போராட்டம் செய்ய இருக்கின்றோம் என்று எச்சரிக்கை விடுத்தவுடன் உடனடியாக அப்போ அதன் பிறகு நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் என்று ஏதோ ஒரு பேர்ல ஓய்வூதியம், அது அறகுறையா. அந்த ஓய்வூதியம் எப்படின்னா, அரசு ஊழியர்களும் பணத்தை பெற்று அவங்கிட்ட பணத்தை வாங்கி அவங்களுக்கு ஓய்வூதியம். அரசு ஊழியர்களே, தயவு செய்து ஏமாறாதீர்கள். இது ஒரு மோசடி, இது ஒரு 420. உங்ககிட்ட பணம் வாங்கி உங்களுக்கு ஓய்வூதியம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சியில் அப்படி கிடையாது. பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். நீங்க எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா திமுக ஜனவரி மாதம் ஒரு ஓய்வூதிய திட்டத்தை, ஒரு மோசடி திட்டத்தை அறிவித்தார்கள். இந்த 3 மாத காலத்தில் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றார்கள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு பைசா கூட போல அவங்களுக்கு அரசாணையே இல்லை. இதெல்லாம் ஏதோ சும்மா உங்களை ஏமாத்தணும். அதை நீங்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். மத்தியிலும் நம்ம ஆட்சி, மாநிலத்திலும் நம்ம ஆட்சி. மத்தியில் பிஜேபி ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி. நம்ம கூட்டணி இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கும், கேட்டது கிடைக்கும். தமிழ்நாடுக்கு என்னென்ன வேணுமோ அதை அவசியம் கிடைக்கும்.